கைஸ், இன்னைக்கு நாம ட்ரங்கோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில லீசோ கேமரா வச்ச மேட்டர் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த லைட் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுது. ஹீரோ அதை கழட்டி விட்டுட்டான். அங்க லீசோ ஹீரோவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனுக்கு கால் பண்றா. ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். உடனே அவனை பார்க்க போலான்னு கிளம்பும் போது அவ புருஷன் அவ கையை பிடிச்சி நிறுத்தி என்ன காரணம் சொல்ல போறேன்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு போ, இல்லைன்னா இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்றான். இவனுக்கு லீசோவை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா அவளுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு இப்படி பண்றான். ஆனா இந்த லீசோ நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டி விட்டுட்டு போறா. ஹீரோவை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரே பதட்டம். அங்க அவன் கேமராவை கையில எடுத்து வச்சுட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அவன் அம்மா அவன் அப்பா கிட்ட அடி வாங்கி மூஞ்செல்லாம் வீங்கி போய் கை உடஞ்ச நிலைமையில தூக்கு போடுறதுக்காக கையில கட்டிட்டு இருக்காங்க. அதை கூட அவங்களால கட்ட முடியல. அப்ப அங்க ஹீரோ குட்டி பையனா இருக்கான். பாவம் அந்த கயிறை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றான். இதுக்கு மேல நம்ம அம்மா இந்த கொடுமையை தாங்கிட்டு உயிரோடு இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் அம்மா இறந்து வெளியில போலீஸ் ஆம்புலன்ஸ் நிக்குது. இவன் அழுதுட்டே வெளியில மலையில ஓடுறான். அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு கொடையை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறா. பொதுவா கொரியன் சீரியல் எல்லாம் பார்த்தோம்னா அந்த குட்டி பொண்ணு ஹீரோயினா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த சீரியல்ல அது லீசோ. அந்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் கூட தான் இருக்கா. அப்படி இருந்தவன் நம்மளை இப்படி பண்றாளே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னால வந்து நிக்கிறா. லைட் உடஞ்சு கிடக்கிறத பார்த்து அவன் செம்ம கோவத்துல இருக்கான்னு புரியுது. இந்த விஷயத்த என்னவோ ஹீரோயின் தான் சொல்லி கொடுத்த மாதிரி உன்கிட்ட சொல்லிட்டாளா? ஆமா, நான் தான் வச்சேன். ஏன் நீ டெய்லி என்ன பண்ற நான் பார்க்க கூடாதா? எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ உன் கூட இருந்தாலும் நீ என்னதான் நினைக்கிறியா நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவன் குழந்தைய ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்கன்னு சொல்லி இருந்திருப்பான்ல. அந்த விஷயம் இவளுக்கு தெரியாதுன்னு தான் ஹீரோ இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப அதை சொல்லி அதை எப்படி நீ அப்படி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறா. ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கும்போது நீ அதுக்குள்ள போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவனும் சொல்ல, நான் அந்த குழந்தைய சாகடிக்கணும்னு மட்டும் நினைக்கல, நானே தற்கொலை பண்ணிக்கணும்னு தான் போனேன். நான் பிரெக்னென்ட் ஆன ஒரு நாளும் எனக்கு நரகமாக தான் இருந்துச்சு. இந்த உலகத்திலேயே யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆள் ஆயிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. நான் இப்படி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கும்போது நீ அந்த குழந்தை வரப்போகுது நான் அப்படி சந்தோஷத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை நீ அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு கத்துறான். லீசோ பிரெக்னென்ட் ஆகியும் அந்த தாய்மை உணர்வு அவளுக்கு வரவே இல்லை. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அவளே தனியா கடந்து கஷ்டப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. சரி, நான் உன்னை புரிஞ்சுக்கல, அது என்னோட தப்பு தான். எல்லாத்தையுமே மறந்துட்டு நாம ஒன்னா இருக்கலாம்னு கூட நான் நினைச்சேன். ஆனா அது எப்படி? என் அப்பா அம்மாவை எங்க கேமரா வச்சு கண்காணிச்சாரோ அதே இடத்துல நீயும் வச்சிருக்கன்னு கேக்குறான். அவ அழுதுட்டு எனக்கு பயமா இருந்துச்சு, நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு தோணுச்சு, உன்னை என்கிட்ட வர வைக்கிறதுக்கு எனக்கு வர வழி தெரியலன்னு அழுவுறா. இதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா நான் நம்ம குழந்தைய கொன்னேன், நீ உன் அம்மாவை கொன்ன, நம்ம 2 பேருமே கூட்டு கலவானிங்க தான், நம்மளோட பாவத்துக்கு ஒன்னாவே கல்லடி போடுவோன்னு சொல்றா. என் பாவத்துக்கு நான் தனியாவே கல்லடி வாங்கிக்கிறேன், உன் கூட மட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அவ அங்கேயே உட்காந்து அழுவுறா. வெளியே நல்ல மழை, அந்த மலையிலே அப்படியே போறான். அப்போ ஹீரோயின் வேகமா வந்து கொடையை பிடிச்சி கார்ல கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்டே வீட்டுக்கு போய் பார்த்துருந்துருப்பா. அந்த லைட் உடஞ்சு கிடக்கிறத வச்சுதான் இவனை தேடி வந்திருப்பா. இப்ப இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகல, ஊருக்கு வெளியில தனியா இவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் போல, அங்க போயிருக்காங்க. நீ எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அவன் கேட்கும்போது, உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி சரி பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்படி தெரியலையே, நீ இந்த கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வராம இருக்கணும்னு நினைச்சிருந்திருக்க அப்படின்னும் போது, அப்படி நினைச்சிருந்தா நான் ஏன் லீசோ தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டிருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, எது அடிச்சியான்னு கேட்க, விட்டா கொண்டிருப்பேன்னு சொல்றா. அதை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு அவளை கிஸ் பண்ணி ஹக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். நிஜமாவே அவளை போய் அடிச்சியா, தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டீங்களா அப்படின்னு அவளுக்கு சிரிப்பு தாங்கல. அப்புறம் 2 பேரும் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்க. அப்ப அவ, நீங்க இன்னும் அந்த வீட்டுலதான் இருக்க போறீங்களா, நானா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டா. நீயா இருந்தா சொல்லு, அதுக்கடுத்து என்ன, இப்பெல்லாம் பஞ்ச் டைலாக பாதிலே நிறுத்தக்கூடாதுமா அப்படின்னு கேட்டுட்டே அவளை இடிச்சு விளையாடுறான். அடுத்து நைட்டு தூங்கும்போது இப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். லீசோ காரை உடைச்சி ஸ்டேஷன்ல இருந்தப்போ ஹீரோயின் அங்க வந்து நான் தான் இவரோட ஒய்ஃப்னு சொல்லியிருப்பாளா. அப்பவே இவனுக்கு அவளை ஞாபகம் வந்துட்டு, கிராஜுவேஷன்ல பார்த்தது, ட்ரங்க் பட்டி வாங்கின கடையில பார்த்ததுன்னு எல்லாமே நான் உன்னை முன்னாடியே சந்திச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, அவ கண்ணெல்லாம் கலங்கி அவன் சொல்றத கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போவுமே நான் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்ல எந்திரிச்சு போயிட்டா. ஏன், என்னாச்சு, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனான்னு பதற, நான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்ததே நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றது தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறா. இவ்வளோ நேரம் அவனை லவ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இப்போ அந்த கம்பெனில வேலை செய்யற ஆள் மாதிரி பேசுறா. அவ ஏதோ மேனுவல்ல உள்ள கைட்லைன்ஸை மீறிட்டாலாம். அதனால இதோட அந்த ப்ராஜெக்டை நிறுத்த போறாளாம். இந்த கல்யாணம் இப்பவே நிக்குதுன்னு சொல்றா. அவனுக்கு பயங்கர ஷாக். நீயும் உன் மேனுவலும்
உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, அதையும் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு கோவப்படுறான். ஆனா அவ ஒரு முடிவுல தான் இருக்கா. அவ மட்டும் அங்கேருந்து கிளம்பிட்டா. இவளுக்குமே ஹீரோவை கிராஜுவேஷன்ல பார்த்தது, ட்ரங்க் பெட்டி வாங்கினப்போ பார்த்ததுன்னு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவ அந்த ட்ரங்க் பெட்டி வாங்கிட்டு வெளியே போகும்போது ஹீரோ பின்னால வந்திருப்பான்ல, அது கூட இவளுக்கு தெரியும். இவளுக்கும் ஹீரோவை பார்க்கும்போது ஏதோ ஃபீல் ஆகும். அப்ப எதுக்கு இப்படிலாம் பண்றான்னு பார்த்தா வேற எதுக்கு, அந்த ஸ்டாக்கரால தான். அவன் ஹீரோவை சாகடிப்பேன்னு சொன்னால, அதனால தான் இப்படி பண்றா. இப்ப கடைசியா ஒரு வாட்டி கயாக்கிங் போயிட்டு அங்க உள்ள போட் ஹவுஸ் ஓனர் கிட்ட திரும்ப வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோ இவளை தேடி பாய் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். கதவை போட்டு தட்டிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு லேடி வராங்க. அவங்க பின்னெல்லாம் போட்டு உள்ள கூட்டிட்டு போக உள்ள பார்த்தா எந்த திங்ஸுமே இல்லை, ஃபிஷ் டேங்க் மட்டும்தான் இருக்கு. அவ இப்ப இங்க வர்றதே கிடையாது. இந்த பக்கத்து வீட்டு லேடி வேற அவங்க 2 பேருக்குள்ளேயுமே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க, லைட் உடஞ்சி கிடக்குதுல, அதை கிளீன் பண்றதுக்கு கிம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டாக்கர் பையன். கிளீன் பண்ண வந்தவங்க மாதிரி வந்து ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஹீரோயினோட ட்ரங்க் பெட்டி ஆட்டைய போட்டான். குப்பையை வெளியே கொண்டு வந்து கொட்டுற மாதிரி சாக்கு பையில ட்ரங்க் பெட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான். அங்க ஹீரோயினை தேடி அலையறான். கயாக்கிங் பண்ற இடத்துக்கு போய் கேட்கறான். அவங்க இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஇஓ கிட்ட இருந்து கால் வருது. இப்ப ஹீரோயின் தான் கான்ட்ராக்டை பாதியில கேன்சல் பண்ணுது, அதனால பெனால்ட்டி அந்த கம்பெனி தான் கொடுக்கணும். அதை பத்தி சிஇஓ சொல்லும்போது, இல்ல எனக்கு எதுவும் பெனால்ட்டிலாம் வேணாம், அவளுக்கு ஆபத்து வராம மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு கேக்குறான். அவங்களும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் அவகிட்ட இன்னும் பேசணும், அவளை எப்படியாவது கான்டாக்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இவன் எவ்வளோ பெரிய மனசு பண்ணி பெனால்ட்டிலாம் வேணான்னு சொன்னான். ஆனால் அந்த அம்மா இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் சிஇஓ கூட தான் இருக்கா. அவளும் இவங்க கிட்ட ஹீரோக்கு எதுவும் ஆபத்து வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறா. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஏத்தாப்புல லீசோ புருஷன் வரான். இங்கே பார்க்கும்போது தான் நாம் ஒன்றா வேலை பார்க்குறோன்ற நினைப்பே வருது. டிவோர்ஸ் ஆனதுக்கு ஒரு பார்ட்டி வைப்போமா அப்படின்னு கேட்குறான். அவள் பதிலே சொல்லலை. அவனை தாண்டி அப்படியே போக, எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் உங்களால் தான் என் கெரியர்லேயே இவ்வளோ பெரிய பிளாக் மார்க்கு, சிஇஓவே என்னை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நின்று பார்க்குறா. ஆனால் அதுக்கு பதிலே சொல்லலை. அப்போ அவளுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. வேற யாரு, அந்த ஸ்டாக்கர் பையன் தான். அவள் கால் அட்டன் பண்ணி பேச போயிட லீசோ புருஷனும் இந்த பக்கம் போயிட்டான். அப்படியே போனவன் ஒரு செகண்ட் நின்று ஹீரோயினை பார்க்குறான். அங்கே அவகிட்ட ஸ்டாக்கர், எப்படியோ ஃபோன் எடுத்துட்ட, நான் நினச்சதை விட இந்த பெட்டி திறக்க கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதை எப்படி இல்லாமல் பிச்சு பார்த்துருக்கான். ஆனால் அது 30 லட்சம் மதிப்புள்ள பெட்டி இல்லை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக செஞ்சுருப்பாங்க. டபுள் லாக்கும் இருக்குது. அந்த காம்பினேஷன் கரெக்டாக போட்டால் தான் திறக்க வர செய்யும். அதனால திறக்க முடியாமல் உட்காந்துட்டு இவளுக்கு கால் பண்ணியிருக்கான். இவளுக்கு ரொம்ப ஷாக்கு. அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே தான் இந்த கம்பெனி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, குறிப்பாக கான்ட்ராக்ட் போட்டது. இப்போ அவன் ஃபர்ஸ்ட் நான் அந்த கான்ட்ராக்டை எல்லாருக்கும் காமிச்சிடவா இல்லை ஹீரோவை சாகடிக்கவா, ஆப்ஷன் 1 or 2 நீயே ஒன்று செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறான். அவ உடனே, இங்கே பாரு, நான் இப்போ அவர் கூட போட்ட கான்ட்ராக்டை முடிச்சிட்டேன், இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல இப்போதான் அவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஏன் இதை மற்ற கான்ட்ராக்ட் மாதிரி பார்க்க மாட்டேங்கிற, மற்றதெல்லாம் பொறுப்பா லவ் இல்லாத ஒரு பொண்டாட்டியை தானே இருந்திருப்ப, இவன் கூட மட்டும் ஏன் அது மாறுது, இப்பதான் எனக்கு அவனை சாகடிக்கணும்னு வெறி ஆகுது அப்படின்னு கத்துறான். இப்போ அந்த கம்பெனியில் இவனை சாகடிக்க பிளான் பண்றாங்க, அது இவனுக்கு தெரியும். அதனாலதான் அவங்கள மிரட்டுறதுக்கு அவனுக்கு ஹீரோயினோட கான்ட்ராக்ட் வேணும். ஹீரோயினும் சரி நான் வந்து அதோட லாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அவனும் இந்த வாட்டி எங்க சந்திக்க போறோம் அப்படின்னு கேட்க எங்கன்னு சொன்னான். ஆனா நமக்கு காட்டல, காலை கட் பண்ணிட்டாங்க. சரி இந்த லீசோ புருஷங்க நின்ன மாதிரி இருந்துச்சு, இவ பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு பார்த்தா அவன் அந்த இடத்துல இல்ல, எப்போ போயிட்டான் போல. இப்ப அவன் சிஇஓ கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா லீசோ நிறைய போதை மாத்திரையை சாப்பிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். எப்படியோ காப்பாத்திட்டாங்க. இன்னும் கண்ணு முழிக்கல. ஹீரோ அவளை பார்க்க வந்திருக்கான். அப்பா அவ புருஷன், அவ உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறா, இப்பவும் நீங்க அவளை கூட்டிட்டு போகலன்னா திரும்பவும் இப்படிதான் பண்ணுவா, உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்க அவளும் அப்படி செய்யற ஆள் தான், அதனால ஹீரோ சரின்னுட்டான் போல. இப்ப அவ புருஷன் அவளை ஹீரோ வீட்டு வாசல்ல தான் இறக்கி விடுறான். அவ போறதுக்கு முன்னால அவகிட்ட, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, நீயே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வா, உனக்கு ஏன் கூட இருக்க இந்த மாதிரி மேரேஜ் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல அவ கேட்கவே இல்லை. சாரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. எப்படினாலும் அவளுக்கு ஹீரோ கூட இருக்கணும்னு தான் எண்ணம், அதுக்கு நல்ல விதமாவது இருக்கணும். இப்ப வீட்டுக்குள்ள போய் ஹீரோ கிட்ட
நாம 2 பேரும் ஒரே மாதிரி தான், நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு செம்ம கோவம். டேபிளில் ஒரு தட்டு தட்டி, நீ ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்க தான் உன்னை இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். ஏன் நான் உன்னை விடாமல் தொங்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா நான் உன் மேலே பாவப்பட்டு இருந்திருக்கேன், லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து போயிட்டான். இப்போ இன்னைக்கு நைட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஸ்டாக்கரை பார்க்க போகிறத பற்றி சொல்லிட்டா. ஆனால் எங்கன்னு சொல்லலை. எல்லாருக்குமே கெட்டது நடக்கிறதுக்கு நான் தான் காரணம், என் மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு சூசைட் பண்ணிக்க போறவங்க பேசுற மாதிரியே பேசிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஃப்ரெண்ட் அந்த பக்கம் கடந்து தவிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் கால் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கான். ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப அந்த ஸ்டாக்கரை எங்க போய் பார்க்க போயிருக்கானா, அந்த ஏரிக்கு தான். அவன் அந்த பெட்டியோட தான் அங்க வந்திருக்கான். பயமே இல்லாம தனியா வந்திருக்க அப்படின்னும் போது, சரி நான் கோட சொல்றேன்னு அவன் சொல்ல, இருமா என்ன அவசரம், இப்பதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளதான் எல்லாம் இருக்கா அப்படின்னு பேசி எதுக்கோ டைம் ஓட்டுறான். இவ பாய் ஃப்ரெண்ட் பத்தி எல்லாருக்கும் தெரிய வச்சு அவன் வாழ்க்கையை அழிச்சானா, அதே மாதிரி இப்போ அந்த கான்ட்ராக்டையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஹீரோயினோட வாழ்க்கையை அழிச்சு அவளுக்கு போக வேற இடமே இல்லைன்றதும் இவன் கிட்ட தான் அவ வருவான்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவ உடனே, நீ ஏன் இப்படி என் பின்னால சுத்துற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை போய் வாழ அப்படின்னும் போது, என்னோட வாழ்க்கையே நீதான் அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறான். என்னன்னு பார்த்தா, நிலா வெளிச்சத்துல அவ கூட கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் வரியா அப்படின்னு. ஹீரோவும் அதை பார்க்க, இங்க ஹீரோயின் அந்த ட்ரங்க் பெட்டியை திறக்கிறதுக்கு கோடை போடுறா. கோடை கரெக்டா போட்டுமே திறக்க மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்டே இதே மாதிரி ட்ரங்க் பெட்டி இருக்கும்ல, இந்த லூசு பையன் அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கான். இது ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அவன் கிட்ட சொன்னா சைக்கோ மாதிரி ஏதாவது பண்ணிடுவான்னு, நீ தப்பா கோடு போட்டதுனால ஜாம் ஆயிடுச்சு, கடைக்கு தான் எடுத்துட்டு போகணும், நாளைக்கு நானே உன் கூட வரேன்னு சொல்ல, என்ன பைத்தியம் நினைச்சே அப்படின்னு பெட்டியை தூக்கி எரிஞ்சிட்டு மூஞ்சி முன்னாடி வந்து கத்துறான். நான் என்ன பண்ணேன், நீ பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவன் சைக்கோ மோடுக்கு போயிட்டான். ஹீரோயினை அடிக்கிறதுக்கு பக்கத்துல வர வந்துட்டான். ஆனா அவனால அவளை அடிக்க முடியல. அந்த பெட்டியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன்கிட்ட அமைதியான வயசுல, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, இதெல்லாம் விட்டுட்டு நாம 2 பேரும் ஒன்னாவே செத்து போயிடலாம் அப்படின்னு கேக்குறா. அவனும் ஒரு செகண்ட் ஓகே சொல்லிடுவான் போல அப்படி கேக்குறா. ஆனா அவன் எவ்வளவு பெரிய சைக்கோ, சாகலாம் ஆனா இன்னைக்கு வேணாம், ஆப்ஷன் 2 வந்துட்டு இருக்கு அப்படின்றான். என்ன சொல்றான்னு பார்த்தா ஹீரோ தான். அவன் சொல்லி முடிக்க கரெக்டா ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். அந்த ஸ்டாக்கர் பைய கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஹீரோயின் கழுத்துல குத்திடுவேன்னு மிரட்டுறான். ஆனா அவனோட எய்ம் ஹீரோ தான். ஹீரோ கொஞ்சம் பக்கத்துல வந்ததுமே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு கத்தியை வச்சு அட்டாக் பண்ண போயிட்டான். ஹீரோ எப்படியோ அவன் கையை பிடிச்ச தள்ளி விட, ஹீரோயின் வரும்போதே கையில கன்னோட வந்திருக்கா. அதை எடுக்க கன்னை பார்த்ததுமே அவன் தப்பிச்சு ஓடுறான். ஆனா அவ டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிச்சிட்டா. ஒரு புதற்குள்ள போய் சுருண்டு விழுந்துட்டான். அவன் விழுந்த அடுத்த செகண்ட் இவ தான் தலையிலேயே கண்ணை வச்சு சாக பாக்குறா. நல்ல வேலை ஹீரோ வந்து புடிச்சிட்டான். அந்த ஸ்டாக்கர் பைய செத்துட்டான்னு பார்த்தா அவன் மேல ஒரு புல்லட் கூட படாம தான் இருந்திருக்கும். வேகமா எந்திரிச்சு ட்ரக் பட்டியை தூக்கிட்டு ஓடுறான். அவளும் நான் அவனை சுட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப துப்பாக்கி வேற நீட்ட ஹீரோ தான் ஹக் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டான். நாம சேஃபா இருக்கோம், அதுவே போதும், அவன் போகட்டும் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அமைதியாகிறா. இங்க தப்பிச்சு போன ஸ்டாக்கர் பைய ஒரு போட்ல அந்த ட்ரங்க் பெட்டியை தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இங்க இவங்க 2 பேரும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஹீரோ தான் நல்லா குறி பார்த்து சொல்லுவான்ல, நான் இன்னைக்கு அந்த கன்னை யூஸ் பண்ணி இருந்திருக்கணும், நான் அவனை சாவடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்பவும் அவ நீங்க எதுக்கு பண்ணணும், இது என்னோட பிரச்சனை தானே அப்படின்னு காருக்குள்ள இருந்து எந்திரிச்சு போயிட்டா. ஸ்டாக்கர் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு பயப்படுறா. இப்ப திரும்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற சீன். இப்ப நடந்த விஷயத்த தான் ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் சுட்டது எதுவுமே அவன் மேல படலன்னு, இந்த ஸ்டாக்கர் ரெட் பாடியிலையும் புல்லட் எதுவும் இருந்திருக்காது, அப்ப யார் தான் கொலை பண்ணதுன்னு டிடெக்டிவ் கேட்கும்போது லீசோ புருஷனை கட்டுறாங்க. அவன் ஃபென்சிங் பண்றதுக்கு ஷார்ப்பான பால் வச்சிருப்பான், அதுல ரத்தக்கரையா இருக்கு, அதை கழுவிட்டு இருக்கான். இப்பதான் அந்த ஸ்டாக்கர் பைய எப்படி செத்தான் நமக்கு காட்ட போறாங்க. அவன் அந்த ட்ரங்க் பெட்டியோட ஏரியில போட்ல இருக்கும்போது நடுவுல போட் ரிப்பேர் ஆகுது, அப்படியே அங்கே நின்றுச்சு, துடுப்பும் இல்ல, கைய வச்சு தண்ணியை தள்ள, தண்ணி ரொம்ப குளிரா இருந்திருக்கு, கை உறைஞ்ச மாதிரி வேற ஆயிடுச்சு. கோவத்துல அந்த போட்டை போட்டு அடிக்கிறான். அந்நேரம் இன்னொரு போட் வர சத்தம். யாருன்னு திரும்பி பார்க்கும்போது மூஞ்சிலே லைட் அடிக்கிறாங்க. என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளவே ஃபென்சிங் பண்ற அந்த கூர்மையான வாலியம் இதயத்தை பதம் பார்த்துச்சு. அந்த ட்ரங்க் பெட்டியோட தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். இப்பதான் யார் அவனை வாழை வச்சு குத்துறதுன்னு காட்டுறாங்க. லீசோ புருஷன் தான். லீசோ புருஷன் கிண்டல் பண்ணி கடைசியில அவன் தான் பெரிய ஆளா இருந்திருக்கான். இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான்னு பார்த்தா, அன்னைக்கு ஹீரோயின் சிஇஓவை பார்த்து பேசி முடிச்சுட்டு போனது இவன் போனான்ல, அப்ப அவங்க தான் இந்த வேலைக்கு நீ தான் கரெக்டா இருப்ப, அவனை முடிச்சு விட்டுடுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இவன் ஃபர்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி கம்பெனில ஆபீசரா தான் இருந்திருப்பான். ஸ்டாக்கர் பைய ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை கழுத்து 3 years ஆகிடுச்சான்னு சொன்னாங்கல்ல,
அது இவன் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். அந்த நேரத்துல இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணல, அப்படியே ஃபீஸ் ஆயிருந்திருக்கான். நாம ஏன் அன்னைக்கு அப்படி நின்னோன்னு இன்னைக்கு வரைக்கும் அவனால ஜீர்ணிக்கவே முடியல. அதுக்கு தான் இன்னைக்கு ஸ்டாக்கரை செஞ்சு விட்டுட்டான். இப்ப இந்த கதையா அவன் லீசோ கிட்ட சொல்லிட்டு இன்னொரு காரணமும் இருக்குன்னு அவளையே பாக்குறான். அவளுக்காக தான் பண்ணானோ என்னவோ. இப்ப திரும்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற சீன். இந்த வாட்டி லீசோவை தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா நிஜமாவே அந்த ட்ரக் பெட்டி இவ்வளோட தானே. அவளும் நான் அதை வாங்கினதோட சரி, திறக்க கஷ்டமா இருக்குன்னு யூஸ் பண்ணதே கிடையாது, அதனால ஹீரோ வீட்லயே போட்டு வந்துட்டேன். அந்த ஸ்டாக்கர் திருடி இருக்கான், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட. சரி போறதுக்கு முன்னாடி பெட்டிக்குள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பெட்டியை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவ அந்த பெட்டியை திறக்கிறா. இப்போவும் மியூசிக் ஒரு மாதிரி போடுறாங்க. அப்படியே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாமே குழந்தைங்களோடது. ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, சோப்பு, பவுடர்னு எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது. ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேரலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சேர்ந்தா எப்படி? அதனால இப்போ அவள் ஹீரோவோட வீட்டில் இருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அன்னைக்கு இவங்கிட்ட நீங்கள் இன்னும் இந்த வீட்டில் இருக்க போறீங்களான்னு கேட்டிருப்பால. அப்போதான் ஹீரோக்கே நாம ஏன் இந்த வீட்டை விட்டு இன்னும் போகாமல் இருக்கும்னு தோணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டை இடிக்க போறானா. அவ உடனே வீட்டை இடிக்கணுன்ற மாதிரிலாம் நான் சொல்லலை, நானா இருந்திருந்தா வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அதில் வர காசை வச்சு உலகம் போல சுற்றி இருந்திருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் போது அவன் சிரிக்கிறான். சரி எப்படியும் இந்த வீட்டை இடிக்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பெரிய சுத்தியலை வச்சு சோற உடைக்கிறா. அவனையும் உடைக்க சொல்ல அவனும் இன்னொரு சுத்தியலை எடுத்து உடைச்சு தள்ளுறான். இப்ப 2 பேரும் பிரிஞ்சு போக போறாங்க. அதனால ஜே படத்துல வர மாதிரி நாம இதுக்கப்புறம் 2 வாட்டி கோயின்சிடன்ஸா மீட் பண்ணோம் அப்படின்னா நாம சேரணும்னு விதியில இருக்குன்னு எடுத்துப்போம் அப்படின்ட்டு பிரியிறாங்க. ஹீரோவோட வீட்டை இடிச்சாச்சு. லீசோ ஹஸ்பண்டே ஸ்டாக்கர் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டான். அதே மாதிரி லீசோ இவன் கூட உள்ள கான்ட்ராக்ட் மேரேஜை இன்னொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றா. அதே மாதிரி அவளே ஒரு நல்ல லாயரா அவனுக்கு பாக்குறா. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு கம்பெனிக்கு லீசோ வரா. அப்ப எதிர்ச்சியா ஹீரோவையும் பார்த்தா போன வாட்டி வர 2 பேரும் பேசும்போது சண்டை தானே போட்டுக்கிட்டாங்க. ஆனா இந்த டைம் ஹீரோ அவகிட்ட நீ ஏன் என்னை விடாம புடிச்சிட்டு இருந்தேன்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஆனா நிஜத்துல நான் தான் உன்னை விடாம புடிச்சிட்டு இருந்திருக்கேன். நம்ம 2 பேருக்குமே செட் ஆகாததுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படின் போது நான் ஏற்கனவே கெட்டவ, அதனாலதான் நமக்கு ஒத்து வரலன்னு நானும் நினைச்சுப்பேன்னு சொல்றா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ வேற ஒரு வீட்டில் இருக்கான். 2 பூனைக்குட்டியை வளர்த்துக்கிட்டு நல்லா சமைச்சுக்கிட்டு வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவ ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறா. அவளும் சமைக்கிறது ஷாப்பிங் போறதுன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு படத்துக்கு போறா. பேய் படம் தான். எதுக்குடா திடீர்னு படத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தா எண்டு கிரெடிட்ஸ்ல மியூசிக் பைன்னு ஹீரோ பேர் போட்டிருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கா. அடுத்து ஒரு நாள் அவன் அந்த ட்ரங்க் பெட்டியை கடையில விற்கலான்னு போறா. அவ பொதுவா சொல்லுவாள்ல கம்மியான காசுக்கு பொருளை விற்றோன்னா அவங்க அந்த பொருளை பொக்கிஷமா பார்க்க மாட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் இப்ப அந்த ட்ரங்க் பெட்டியவும் 175 ரூபாய்க்கு விற்கிறா. அந்த காசை கையில வாங்கிட்டு போகும்போது ஒரு கடையில காஃபி 175 ரூபான்னு போட்டிருக்கு. அப்படியே அந்த காசை கொடுத்து காஃபியை வாங்கிட்டு வெளியில வர ஹீரோ கார்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அவ பாத்துட்டா. அவன் இன்னும் இவளை பார்க்கல. இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவனை கூப்பிடவும் மாட்டேங்கிறா. ஆப்போசிட் சைட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவன் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கான். இவளை பார்த்துட்டான் போல. கூட்டத்துல தேடிட்டே வரான். இப்ப 2 பேருமே பார்த்து பேசி இன்னும் ஒரு டைம் இருக்குன்னு சொல்றதோட இந்த டிராமா முடியுது. இந்த கதையில நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா காதலை நம்ம தேடி போக கூடாது, அதுவா தேடி வரணும். வலுக்கட்டாயமா அடைய நினைச்சாலும் கிடைக்காது. அன்பு எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல சேரும்ன்றது தான் சொல்ல வந்திருக்காங்க. அதுலயும் அழகா கான்ட்ராக்ட் மேரேஜ் சஸ்பெண்ட் கொண்டு வந்து வெளுத்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரிஸ் எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன டிராமா போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த டவுட் டிராமாவை அடுத்து கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்க. தொடர்ந்து இதே போல நல்ல சீரிஸ் வரப்போகுது. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.